ஹலோ, ஹாய், வணக்கம். வெல்கம் டு த சேனல் ஜியோ புல்ஸ். சேனல்ல குடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்ப்பஸ். நீங்க ஷேர் மார்க்கெட்ல ட்ரேடிங் பண்றீங்க, இல்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு, கத்துக்கிட்டு ட்ரேடிங் பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு ஷேர் மார்க்கெட் பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும், கத்துக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, நம்ம கோர்சஸ் சொல்லிக் குடுத்துட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப்லயும் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். 19/3 இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னைக்கு மார்க்கெட் அப்படின்றவங்க கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட்ங்கிறது கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிருந்தாங்க. நம்ம லெவல்ஸான 23,580, 473, 450. ஸோ இந்த லெவல்ஸுக்கு கீழே தான் மார்க்கெட் வந்தாங்க. ஸோ மார்க்கெட் அப்படின்னா கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருந்தாங்க. கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருந்தாலும் மார்க்கெட் வந்து குறிப்பிட்ட லெவலுக்கு போகாமல் மேலே ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் லெவலுக்குள்ளே சுற்றிட்டு இருந்தாங்க. உதாரணத்துக்கு 23,193 இருந்து அதே மாதிரி 23,381. ஸோ இந்த ரெண்டு லெவலுக்குள்ளே மார்க்கெட் ரொம்ப நேரமாக சுற்றிட்டு இருந்தாங்க. ஸோ மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இது டவுன் ஆனது காரணம் உங்களுக்கு தெரியும். நேற்று நடந்த அட்டாக் ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா, நேற்று இஸ்ரேல் வந்து ஈரான் மேலே ரொம்ப பெரிய அட்டாக் பண்ணியிருக்காங்க. அவங்க ஆயில் ஆயில் வயலில் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னு நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் ஈரான் திருப்பியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கத்தரில் இருக்க ஆயில் பேஸ் வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ அதோட இம்பாக்ட் அப்படிங்கிறது இன்னும் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக இந்த உலக நாடுகளுக்கு தெரியும். இன்னும் வார் வந்து இன்னும் டீப்பாக போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது வரக்கூடிய நாட்களில். ஸோ என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ அதோட இம்பாக்ட் அப்படிங்கிறது நம்மளோட மார்க்கெட்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அதான் நிஜம். ஸோ மார்க்கெட் அப்படியே கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருக்காங்க. ஸோ நம்ம இதை எந்த சைக்கிளை வச்சு அனலைசிஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 23,300 கால் அண்ட் 23,300 புட். ஸோ அதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட கீ லெவல் அப்படிங்கிறது 310. அதே மாதிரி நம்ம ஸ்டார் லெவல் அப்படிங்கிறது 280. ஸோ மார்க்கெட்டில் அப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மார்க்கெட்டில் நீங்கள் பாருங்கள், ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை, அப்புறம் ஃபர்ஸ்ட் கேண்டிலோட கால் சைடில் பாருங்கள் 276. ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் ஹையை நம்ம பிரேக் பண்ணவே இல்லை. அதே மாதிரி 194 அப்படிங்கிறது இந்த ஃபுட்டோட ஃபுட்டோட லோ. ஸோ நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறவங்க நம்ம எங்கே ப்ராப்பரான என்ட்ரி எடுத்துருக்கலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 252. ஸோ 252 அப்படிங்கிற நம்ம லெவலில் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் போயிருக்கு 274 வரைக்கும் போவாங்க. 274 கிராஸ் பண்ணால் நம்ம கீழே லெவல் 310 வரைக்கும், டாட்டா மார்க்கெட் 310 வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. அதே நேரத்தில் இங்கே 194க்கு கீழே மார்க்கெட் வரவே இல்லை. ஸோ நீங்கள் நல்லா பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கும். திருப்பி இங்கே 194 நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா 234. பட் ஆனால் கால் சைடில் ப்ரீமியம் பெருசாக மூவ்மெண்ட் கொடுக்கவே இல்லை, மூவ்மெண்டம் ஆகவே இல்லை. ஏன்னா இன்னைக்கு கேப் டவுன் அப்படிங்கிறதுல ஃபுல்லாகவே புட் சைடு தான் மார்க்கெட் இருந்தாங்க. ஸோ மார்க்கெட் பாருங்க 252க்கு கீழே வரவே இல்லை. ஸோ திருப்பி 252லேருந்து எவ்வளோ 300 வரைக்கும் போயிருக்காங்க. திருப்பி அதே மாதிரி 252 வந்து 310 வரைக்கும் போயிருக்காங்க. திருப்பி 350 பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் எவ்வளோ தூரம் போயிருக்காங்கன்னா 450 வரைக்கும் போயிருக்காங்க. 450 அப்படிங்கிறது வேற ஒன்றுமே இல்லை, 23,200 காலோட லோ. ஸோ 450 போல அழகாக போய் மார்க்கெட் அங்கே ரீச் பண்ணிட்டாங்க. எவ்வளோ தூரம் போயிருக்காங்க? 490 வரைக்கும் போயிருக்காங்க. மார்க்கெட் 450 போய் ரீச் பண்ணிட்டாங்க, போய் ரீச் பண்ணிட்டாங்க. பட் இன்னைக்கு இது எக்ஸ்பைரி அப்படிங்கிறனால தான் இந்த மொமெண்டம் கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றுமே இல்லை. பட் இன்னைக்கு எக்ஸ்பைரி இல்லை அப்படின்னா இங்கே மார்க்கெட் அப்படிங்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட லெவலுக்குள்ளேயே தான் முடிச்சிருப்பாங்க. ஸோ எக்ஸ்பைரி அப்படிங்கிறனால தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க, ஸோ 23,188 பிரேக் பண்ணிட்டு கீழே சப்போர்ட் எடுத்துட்டு அந்த லெவல் சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் கீழே வந்துருக்காங்க. ஸோ அதோட இம்பாக்ட்டும் இங்கே மார்க்கெட்டில் கிரியேட் ஆயிருக்கு, வேற ஒன்றுமே இல்லை. ஸோ நம்ம இது இந்த செக் ப்ரைஸ் நம்ம அனலைசிஸ் பண்ணலாமா, வேற செக் ப்ரைஸ்ல அனலைசிஸ் பண்ண முடியாதான்னு சொல்லி பார்த்தோன்னா, 23,200 கால் 200 புட் இதில் பார்த்தோம் அப்படின்னா 345 அப்படிங்கிறது நம்மளோட கீ லெவல். ஸோ நீங்கள் பாருங்க, கீ லெவலுக்கு கீழே வராங்க அப்படின்னா ஆப்போசிட்ல கீ லெவலுக்கு மேலே போக போறாங்க அப்படிங்கிற அர்த்தம். பட் இங்கே நம்ம ப்ராப்பரான என்ட்ரி அதே மாதிரி தான் 252. ஸோ 252 அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோ. ஸோ கரெக்டாக வந்து 252 மார்க்கெட் வந்து எங்கே நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம்னா 196 நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஹையில் நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா 196 நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் எவ்வளோ தூரம் போயிருப்பாங்க? 252 வரைக்கும் போவாங்க. ஸோ 252 பிரேக் பண்ணாங்கன்னா மார்க்கெட் எடுத்து போகிறது 345 நம்ம கீ லெவல். மார்க்கெட் எவ்வளோ தூரம் போயிருக்காங்க அப்படின்னா 420 வரைக்கும் போயிருக்காங்க. மார்க்கெட் அதுக்கு 420 மேலே போக முடியல. ஸோ இதுதான் நம்ம மார்க்கெட்டோட லெவல். ஸோ இன்னைக்கு இதான் நடந்திருக்கு. பட் இன்னைக்கு மார்க்கெட் அப்படின்னா கேப் டவுன் அப்படி இருந்ததுனால தான் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட லெவலுக்குள்ள இருந்தாங்க. இன்னைக்கு எக்ஸ்பெரிங்னால மார்க்கெட் வந்து எக்ஸ்ட்ரா மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம இதில் மட்டும் இல்லை, சென்செக்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சென்செக்ஸில் நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது 76,700 நம்ம இந்தியா எடுக்கலாம் நினச்சிட்டு இருந்தோம். பட் 76,700 ஆல்ரெடி அவங்க மேலே போய் ரீச் பண்ணிட்டாங்க. நம்ம கேப் டவுனில் ஓப்பன் ஆனால மார்க்கெட் ஓப்பன் ஆனது 1600 மார்க்கெட் ஓப்பன் ஆயிருந்தாங்க. ஸோ மார்க்கெட் வந்து 1600க்கு கீழே வரவே இல்லை. ஸோ நீங்கள் 1600 நீங்கள் எந்த எடுத்தீங்கன்னா மார்க்கெட் எவ்வளோ தூரம் போயிருக்காங்கன்னா 2600 வரைக்கும் போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட் கிட்ட மூடம் கொடுத்துருக்காங்க. இதுலனா நிஃப்டியில் இது சென்செக்ஸில். அதே நேரத்தில் நம்ம வந்து இது வேற எந்த சைட் அனலைசிஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 75,200 காலன் புட்டில் நம்ம பார்க்கணும். 75,000 காலன் புட்டில் நீங்கள் பாருங்க, நீங்கள் எங்கே ஓப்பனில் நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஓப்பன் 316 நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா 462 அப்படிங்கிறது டார்கெட். 462 பிரேக் பண்ணால் மார்க்கெட் எவ்வளோ தூரம் போயிருக்காங்க? 1200 வரைக்கும் மார்க்கெட் போயிருக்காங்க. ஸோ அதுதான் மார்க்கெட்டில் நடந்திருக்கு. வேற என்ன சொல்ல போகிறது, இது 262 அப்படிங்கிறது தான் நம்ம பேஸ் லெவல். ஸோ 262 நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா
நல்லா பாருங்க 262 மார்க்கெட் வந்து 180 262 சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போன மார்க்கெட் எவ்வளோ தூரம் போயிருக்காங்க 1200 வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்பைரி அப்படிங்கிற சென்சஸ் எக்ஸ்பைரி அப்படிங்கிறனால மார்க்கெட் நல்ல மூமெண்டம் கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றுமே இல்லை. ஸோ நீங்கள் இதில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் 76,600 காலன் 74,600 புட்டில் நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா 74,600 காலன் புட்டில் நம்ம பார்த்தோம்னா 60 அப்படிங்கிறது டே ஹை. ஸோ 60க்கு கீழே மார்க்கெட் வந்துட்டு திருப்பி 60 போயிருக்காங்க. ஸோ நீங்கள் 60 நீங்கள் மேலே போயிருந்தீங்கன்னா டே ஹை 150 ஃபர்ஸ்ட் டார்கெட். அதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் எவ்வளோ தூரம் போயிருக்காங்கன்னா 600 வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ மார்க்கெட் என்ன நடந்திருக்கு நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம மார்க்கெட்டை வாட்ச் பண்ணணும். இதே நீங்கள் 74,600 புட்டு நான் பார்த்துருக்கேன். 600 காலில் நீங்கள் செக் பண்ணணும். 600 கார்டோட லோ வந்து அப்படிங்கிறத பார்க்கும்போது 600 இருந்துச்சு. ஸோ 600 வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு அங்கேருந்து ரிவர்ஸில் ஆகிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸோ மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு, நம்ம மார்க்கெட்டில் என்ன சைக்கிள் ப்ரைஸை சூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ இப்படி தான் நம்ம மார்க்கெட்டை வந்து அனலைசிஸ் பண்ணணும். ஸோ இன்றைக்கி நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் என்ன எவ்வளோ ப்ராஃபிட் பார்த்தீங்க, நிறைய பேர் இன்றைக்கி கேப் டவுனாக இருக்கிறனால என்னோட ப்ரிஃபரன்ஸ் கேப் டவுன் அதிகமாக வந்துச்சுன்னா மேக்ஸிமம் என்ட்ரி எடுக்காமல் அவாய்ட் பண்ணுறதே பெஸ்ட்டு. ஸோ அதான், ஏன்னா எப்போனாலும் மார்க்கெட் ரிவர்சல் ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் ப்ரீமியம் டீகே பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் நல்லா பார்த்தாலே இங்கேயே ப்ரீமியம் டீகே பண்ண தான் ஆரம்பிச்சாங்க. பட் இருந்தாலும் இன்னைக்கு எக்ஸ்பைரி டே அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து ஒரு ரேலி கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி டார்கெட் உங்களுக்கு 310 தான். 310 கேட் பண்ணால் 450 வரைக்கும் போவாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்துச்சு. பட் மார்க்கெட் ஆனால் போய் ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது இதுதான். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எந்த செக்டர் சூஸ் பண்ணலாம், எப்படி நம்ம ப்ராப்பராக என்ட்ரி எடுக்கலாம், நாளைக்கு மார்க்கெட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ நாளைக்கு மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் மார்க்கெட் அப்படிங்கிறவங்க கால் சைடில் மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் ஆனால் கால் சைடில் ப்ரீமியம் பெருசாக மூவ்மெண்ட் ஆகாது. மேக்ஸிமம் மார்க்கெட் நாளைக்கு மார்க்கெட் சைட்வேஸாக தான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு இந்த கேப் டவுன் அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் மார்க்கெட் நாளைக்கு சைட்வேஸாக தான் இருக்கும். பட் இன்னைக்கு ஈரான் திருப்பியும் அட்டாக் ரொம்ப ஹெவியாக நடந்தாங்க. நிறைய ஆயில் ஃபீல்டு மேலே இன்னைக்கு நைட்டு நிறைய அட்டாக் நடந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் கோயிங் டு டவுன் சைட், இன்னும் ரொம்ப அதிகமாக டவுன் சைடில் தான் போகும். ஸோ நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நாளைக்கு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ என்ன நடக்க போகுதுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். எதாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுறவங்க பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். Thank you.